கிறிஸ்துவுக்குள் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எனக்காக ஜெபிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நமது ஜீவதனி ஊழியங்களுக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள். ஒருவேளை இந்த ஊழியத்தை நினைத்து தெய்வ சமூகத்தில் ஒரு நிமிடமாகிலும் ஜெபியுங்கள். அது எனக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் விரும்பினால் இந்த ஊழியத்தை ஜெபத்தாலும் காணிக்கைகளாலும் தாங்கலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பார். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார், ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி ரட்சிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். உண்மையா சொல்றேன், கிறிஸ்தவர்களிடத்துல சில நேரம் நான் கேட்பேன், பரலோகத்துக்கு வந்துடுவீங்களாம்பே. அவங்க அப்படியே ஒரு செகண்ட் யோசிப்பாங்க, என்ன பிரதர் இப்படி கேட்டீங்க? ஐயா வேற ஒன்றும் இல்லை, பரலோகத்துக்கு வந்துடுவீங்களான்னு கேட்டேன். சில சொல்லுவாங்க தெரியலையா, சில சொல்லுவாங்க வந்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் வருவேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதான் நான் ஒரு காரியத்தை கண்டுகொண்டேன். கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொன்னாலும், அனுதினம் ஜெபிக்கிறேன் என்று சொன்னாலும், ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னாலும், பலருடைய வாழ்க்கையில பரலோகத்துக்கு போயிருவோமானா நிச்சயமில்லாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி தேவன் அதை ரட்சிப்பார். அல்லேலூயா. ஒரு நிச்சயம் வேணுங்க. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறது நல்லது, அனுதினமும் ஜெபிக்கிறது நல்லது, வேதத்தை வாசிக்கிறது நல்லது. ஆனா உங்களுக்குள்ள நிச்சயம் இல்லாம மட்டும் வாழவே கூடாது. பாருங்க, சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தகப்பனாரை சந்தித்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு. அவர் சொன்னார், தம்பி நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆனாலும் விழுந்துட்டேன் தம்பி, எலும்பாம கிடக்கிறேனார். அப்போ எதுல விழுந்தார், எப்படி விழுந்தார்னு அவரிடத்துல ஒரு 1/4 மணி நேரம் நான் பேசி அவருக்கு சில சத்தியங்களை சொல்லி கொடுத்தேன். பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி தேம்பி தேம்பி அழுது என் முன்னாடி முழங்கால் படிட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னார். அவருக்காக தலையில கரங்களை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், 32 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில, அதாவது 32 வருஷ என் தோல்வியின் வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் என்ன வந்து உங்க மூலமா தட்டி தூக்கி எடுத்து விட்டுருக்கார் பிரதர் அப்படின்னா. அப்பதான் நான் சொன்னேன், சங்கீதம் 20:6 சொல்லுகிறது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கவனிங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் பாவத்துல விழுந்து போனவர், வஞ்சிக்கப்பட்டவர், 32 ஆண்டு காலமா கர்த்தரை விட்டு தூரம் போனவர். ஆனா பாருங்க, என்னை அனுப்பி கர்த்தர் அவரோடு பேசி மறுபடியும் அவரை ரீபில்டு தேவன் பண்ணினார், மறுபடியும் கட்டி எடுத்து நிறுத்தினார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னார், நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னார், உங்க ஆத்துமா படுகொலையில இறங்காதபடி தேவன் பாதுகாப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக தகப்பனே, கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உமது பிள்ளைகளின் ஆத்துமா உம்முடைய பார்வைக்கு வெளியேற பெற்றதாய் இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை நினைத்தருளும், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். யாரெல்லாம் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறார்களோ, ஐயோ என்றைக்கோ நான் விழுந்து விட்டேனே, என் சமாதானத்தை இழந்து விட்டேனே, என் சந்தோஷத்தை இழந்து விட்டேனே, என் அபிஷேகத்தை இழந்து விட்டேனே, இப்பொழுது நான் ஆவியில வெறுமையை உணர்கிறேன், இப்பொழுதும் நான் பரிதபிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று எவர்களெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களை தட்டி எழுப்பும் ஆண்டவர், மறுபடியும் திடப்படுத்தும் ஆண்டவர், உயிர்ப்பியும் ஆண்டவரை, ஊன்றக்கட்டும் ஆண்டவர், எடுத்து நிறுத்தும் சுவாமி. உங்க அன்பின் கரத்துல தருகிறேன். உமது பிள்ளைகளின் ஆத்துமா படுகொலியில் இறங்காதபடி அதை ரட்சிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் இரட்சகர். நேற்று ரட்சித்தவர் இன்றைக்கு ரட்சித்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் அவர் ரட்சிப்பார். God bless you.